சனி பகவான் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான ருண ரோக சத்துருஸ்தானத்தில் இருந்து வந்தார். அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து அள்ளி கொடுத்துருக்கும் இது வரைக்கும். இப்போ வந்து கண்டக சனியாக ஆரம்பிக்குது. ஸோ கண்டக சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து 7ஆம் வீட்டிலேருந்து உங்கள் ராசியை பார்ப்பார். ஸோ ராசியை பார்க்கும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த பேசிக்காக இருக்கு இல்லையா செக் பண்ண வேண்டியது, அது பிபி கொலஸ்ட்ரால் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஸோ கலத்திரஸ்தானம் வந்து பாதிக்கப்படுறதால ரிலேஷன்ஷிப்லேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு வந்து இந்த மற்ற சனிப்பெயர்ச்சி மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சி வந்து அந்தளவுக்கு கடுமையாக இருக்காது. ரீசன் என்னென்னா கண்டக சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து மற்ற கிரகங்களுடைய அமைப்பு வந்து ரொம்ப சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய சமயத்தில் வந்து குரு பகவான் வந்து நல்ல சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய 2027 நடக்கக்கூடிய குரு பயிற்சியும் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக தான் இருக்குது. எவ்வளோ தான் உங்களுக்கு வந்து இந்த கண்டக சனியால் பிரச்சனைகள் வந்தாலும் அதை விட்டு வெளியில் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து நிறையவே இருக்குது. ஆனால் அதுக்குரிய ஃபார்ச்சூன்ஸ் எல்லாம் குரு ராகு கேது வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதனால் கண்டக சனியால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. நீங்கள் என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து ஹெல்த்தை வந்து பார்த்துங்க. குடும்பத்தில் இருக்கவங்களோட மனம் விட்டு பேசி அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டாலே உங்களுக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம் வந்து சுமூகமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வீடு வாங்குறது, இல்லை ஃபாரின் கண்ட்ரி போகிறது, இல்லை பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் ஆகிறது, பிஸ்னஸ் வந்து நீங்கள் விற்றுட்டு திடீர்னு பணக்காரராகும் யோகம், இதெல்லாம் உங்களுக்கு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து உச்சமடையக்கூடிய காலகட்டமாக ஜூன் 2026 ஜூன் 2027 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்லது, ஒரு யோகமான சனிப்பெயர்ச்சி தான். மிச்சம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஹெல்த்தையும் ரிலேஷன்ஷிப்பையும் பார்த்துக்கிட்டால் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக கண்டிப்பாக இருக்கும்.